ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பரண்டை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பரண்டை தோசை செய்ய பரண்டையை நீட்டாக இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பரண்டை தோசைக்கு பச்சை அரிசி 1 கப் எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி 1 கப் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு உளுந்து. இந்த இடத்துல நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. இப்போ இது 3ஐயும் ஒன்றாவே சேர்த்தாச்சு இல்லையா? இப்போ 3ஐயும் ஒன்றா கழுவிக்கலாம். கழுவியாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறட்டுங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பரண்டை தோசைக்கு தேவையான சிவப்பு மிளகாய் இந்த தண்ணியிலேயே ஊற வச்சுக்கலாங்க. ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் பரண்டை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். சிவப்பு மிளகாய் தண்ணியில் ஊற வச்சது இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்தளவுக்கு கறிவேப்பிலை, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மிளகு, சீரகம் இதையெல்லாம் மிக்சியில் கோர்ஸாக ரன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கிரைண்டரில் அரிசி போடுவோம். அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், அரிசி பருப்பு நல்லா அரைஞ்சிட்ருக்கு. இப்போ இது கூடயே நான் பரண்டை கோர்ஸாக பரண்டை கறிவேப்பிலை அதுக்கு தேவையான உப்பு காரமெல்லாம் சேர்த்தோம்ல. இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாங்க. உப்பும் நம்ம அரைக்கும் போதே சேர்த்துட்டோம். இது நல்லா நைஸாக எப்பவும் போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பரண்டை தோசை மாவு சூப்பராக நம்ம அரைச்சி வச்சாச்சுங்க. இது நல்லா புளிக்கட்டுங்க. புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பரண்டை தோசைக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு அது நல்லா புளிச்சிருச்சு. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ரவா தோசை மாதிரியும் தனியாக கரைச்சி ஊற்றிக்கலாம். உளுந்து தோசை மாதிரி அந்த மாதிரியும் ஊற்றிக்கலாங்க. நம்ம விருப்பம் தான். கெட்டியாக வச்சுட்டா உளுந்து தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். தண்ணியாக கரைச்சோம்னா ரவா தோசை மாதிரி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் உளுந்து தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறேன். ரெகுலராக நம்ம உளுந்து மாவு தோசை ஊற்றுவோம் தானே, அந்த மாதிரி தான் ஊற்ற போகிறேன். இதுக்கு நம்ம காரம் சேர்த்ததுனால தாளிப்பு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் தாளிக்கலாம். தோசை கல்லி சூடாயிடுச்சு. இப்போ தோசை போட்டுடலாங்க. சின்னதாக பெருசாக எப்படி வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். ரெகுலராக தோசை ஊற்றுற மாதிரி தான். ரோஸ்ட்டாக சாஃப்டாக எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். இதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். வேகட்டுங்க. திருப்பி போடலாம். 1 சைடாகவும் எடுத்துக்கலாம். பரண்டை தோசை வெந்துடுச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரோஸ்ட்டாக அருமையாக வந்திருக்கு. கீழேயும் வேகட்டுங்க. நான் 2 சைடு எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா 1 சைடாகவே எடுத்துக்கலாம். பரண்டை தோசை கீழேயும் வெந்துடுச்சுங்க. இப்போ இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக செம்ம ரோஸ்ட்டாக வந்திருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேங்க. இது 1 சைடாக எடுத்துக்கலாம். ஊற்றுறது எப்பவும் போலதான். இந்தளவுக்கு சூப்பராக வருது பாருங்கள். ஒரு நிமிஷம் இது வேகட்டுங்க. இதுக்கு ஆயில் மட்டும் ஊற்றிக்கலாம். வேக டைம் கொடுக்கலாங்க. பாருங்கள், பரண்டை தோசை நம்ம 1 சைடை எடுத்து காமிக்கிறேன்னு சொன்னால் பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். பரண்டை தோசை சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க. தோசை ரெடி ஆகிடுச்சு. இது 2 சைடுமே நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருக்காங்க. இது 1 சைடு போட்டது நான் சொன்னதுனால தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஒரு வித்தியாசமும் தெரியல. சூப்பராக வந்திருக்கு. நல்லா ரோஸ்ட்டாகவும் வந்திருக்கு. சாஃப்டாக தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாங்க. இதுக்கு சூப்பராக ஒரு வெங்காய தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். எது வேணால் தொட்டு, இட்லி சாம்பார் எது வேணால் தொட்டு சாப்பிடலாம். எல்லாமே நம்ம சாய்ஸ் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தான சுவையான பரண்டை தோசையை நீங்களும் செஞ்சு அதோடய டேஸ்ட்டு சத்துக்களை எல்லாம் அனுபவித்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். பரண்டை தொக்கு எல்லோரும் செய்வோம். தோசை செஞ்சிங்கன்னா தோசை பிடிக்காத குழந்தைகளே இல்லை, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க.
பிரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட சத்துக்கள் எண்ணில் அடங்காத அளவு இருக்குங்க. பிரண்டைக்கு வஜ்ரவள்ளின்னு சொல்லுவாங்க. பிரண்டையோட இன்னொரு பேர் வஜ்ரவள்ளின்னு சொல்கிறாங்க. வஜ்ரம் மாதிரி நம்ம உடம்பை மாற்றிடும் பிரண்டை சாப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.